சீமான் அவர்களே போய் நிற்கிறாங்க, சீமானே கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆளுங்களுக்கு நிப்பாட்டா அது கண்டிப்பாக சோசியல் மிஷன். சார் இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது இதை அட்வைஸ் பண்ணால் நீ திமுகலான்னு கேட்குறாங்க. செக்ரட்டரியை பார்த்தோ இல்லை வந்து நீங்கன்னா பவர் இஷ்யூ ஏங்க இவ்வளோ வருதுன்னு கேட்கும்போது, சார் சீட்டர் நிர்மல்குமார்ட்ட போய் யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீ திமுக தானே சொல்லி கேட்குறாரு. இன்றைக்கும் செக்ரட்டரியேட்டில் போனால் நீங்கள் அமைச்சர் ஆனந்தோட ரூமில் எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட பனையூர் அலுவலகமாக மாறி இருக்கு. ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. யாராவது மாடத்தில் யாராவது ஒருத்தர் வரானா அதே அவன் தானே பார்த்துக்கலாமா போட்டுக்கலாமாங்கிறாரு. அவர் போய் பிளஸிங் வாங்கப்போங்கிறது காலில் விழுகிறாங்க, இது பண்ணுறாங்க. நம்ம இப்போ சிஎம்டியில் கூட ஒருத்தர் பார்த்து பேசுவாங்க, என்னங்க ஏதாவது கவர்மெண்ட் ஒழுங்காக இருக்கா, லஞ்சம் எப்படி சார் லஞ்சம் வாங்குவாங்க, எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு சார், எந்த ப்ராஜெக்ட்டும் நடக்கல. இன்னொன்று 5 லட்சத்துக்கு குறைவான டெண்டர்ஸில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் வந்து 15 நாட்கள் கொடுப்பாங்க, இன்னைக்கு 30 நிமிஷம் அப்லோட் டைம். 30 நிமிஷத்தில் அப்லோட் பண்ணுறேன். என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு செட்டிங் பண்ணியாச்சு, ப்ரீசெட் பண்ணிட்டாப்பா, நீ போடுப்பா, வேலை முடிஞ்சிச்சு. ஃபோன் பண்ணி சார் தம்பி நீ போட்டு அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட்டா, நான் அப்ரூவ் பண்ணிட்டேப்பா, நீ டெண்டர் எடுத்துகிட்டு போப்பா. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த ஊழல் லஞ்சம் அது ரெண்டும் வெவ்வேறையாக கருதப்படும். அதாவது மந்திரிகள் அந்த ஒரு டெண்டரில் நடக்கிற ஊழல், சின்ன சின்னதாக நடக்கிற லஞ்சங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் ரெண்டையும் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்ற பேசிகிட்டு இருக்க அதே வேளையில் இந்த பழனி விவகாரம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணாங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே இன்றைக்கி மக்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு கேள்வி, இது இந்த அரசினுடைய ஆதரவு இல்லாமல் இப்படி சடன் டிரான்ஸ்ஃபர், ஒருத்தர் நகர்த்துறது, இதெல்லாம் இப்படி நடந்திருக்குமா? சார் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது 2 அமைச்சர்களுக்கும், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வனுக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷுக்கும் தெரியாமல் இது நடந்திருக்குமாங்கிறது உண்மையிலேயே $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நடக்கலை. நீங்கள் யூஸ்வலாக சார் இப்போது ஒரு நாள் லீவில் போகிறாரு, ஒருத்தர் பொறுப்பு சப்ரைசரை கொண்டு வந்தாருன்னா டெபுடேஷன் வரவர் கான்ட்ரவர்சிஸில் உள்ளே போக மாட்டாங்க. இவர் வந்து இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நீ லீவில் போ, ஒருத்தர் நான் தூக்கிட்டு வந்து இங்கே போடுறேன் அப்படிங்கிறதுல, அதுவும் 3 தடவை அறநிலைத்துறை கடிதம் எழுதி இதை பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்காது. சார் நீங்கள் ஒரு உடல் மொழி நீங்கள் ரமேஷ் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப ஜென்ரலாக கொடுத்துருக்காரு. முன்னாடி திருச்செந்தூர் சம்பவத்தில் அவர் ரொம்ப சாதாரணமாக தான் பேசுவார். இதில் ரொம்ப பதட்டமாக இருந்தார் அவர் உடல் மொழி. இன்னொன்று நிறைய பேரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் பேர் பதில் சொல்கிறார், நீ உங்க மேலே சட்ட நடவடிக்கை பாயும்னு சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் செஞ்சாங்க. ஆமாம், ஒருத்தர் மேலே வீடியோ போட்டாங்க அப்படின்னு செஞ்சாங்க. ஸோ இந்த அளவுக்கு பதட்டப்பட்டாலும் ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி. இன்னொன்று லோகேஷ் தமிழ்செல்வன் பேசுறதுக்கும் அறநிலையத்துறை ரமேஷ் பேசுறதுக்குமே சில முரண்பாடுகள் இருக்குது. ஒருத்தர் தப்பே நடக்கலங்கிறார், ஒருத்தர் தப்பு நடந்திருக்குங்கிறார். அப்போ தப்பு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். அது வந்து இப்போ கோர்ட்டு வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆமாம் நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சொல்கிறேன். தன்னோட நேற்று அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் முந்தா நாள் வரும்பொழுது நீங்கள் ஜஸ்டின் மணிகண்டன் போய் பெயில் கேட்குறாரு. பெயில் கேட்கும்பொழுது கோர்ட் ஒரு பார்வை சொல்லுது, ஒரு சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு கோர்ட் அந்த பார்வை சொல்லுது. அப்போ அந்த ஒரு சார்பாக நடவடிக்கைங்கிறது யார்? அப்போ யாராவது காப்பாற்றி விடுறதுக்காக வேலை பார்க்குறாங்க. இன்னொன்று யார் செல்லரோ அவர் யாருமே இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்களா, அது ஏங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. நான் வந்து இவங்க 2 பேருக்கும் இதில் நேரடி தொடர்பெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இவர்கள் 2 பேருக்குமே தெரியாமல் இது நடந்திருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதில் அவங்க தான் சார், நான் இது வந்து வேற ஒரு கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட்டாக இருந்தால் நான் எப்படி பார்க்குறேன்னா, டக்குன்னு ஒரு முன்னாள் ஆணையர் யாராவது ஒருத்தர் கமிஷனரை போட்டு, நான் ரொம்ப கமிஷன் போட்டாலே யூஸ்வலாக வந்து அது காலம் தாழ்த்த, அப்படி போடாமல் ஒரு 48 hours ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுங்க, கவர்மெண்ட் சைடாக நாங்கள் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிறனா எல்லா டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் நம்பர்ஸ் தான். இதை எடுத்து கொடுத்துருந்தா கூட மக்களுக்குன்னா நீங்களே டேரெக்டாக அதை பதில் சொல்லும் பொழுது இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா நீங்கள் இதே நீங்கள் இந்த சினாரி யோசிச்சு பாருங்கள், சேகர் பாபுவும் மூர்த்தி நின்றுக்கிட்டு நாங்கள் ஊழலே பண்ண சொன்னால் நம்பிடுவீங்களா நீங்கள்? இப்போ இதே கேள்வி வந்து ரமேஷுக்கும் லோகேஷுக்கும் வரும் இல்லையா? அப்போ அதற்கு நீங்கள் நேரடியாக இதில் பதில் சொல்லாமல் நாங்கள் அதுக்கான ஒரு ஆணையர் அமைச்சிருக்கோம், அவர் அதுக்கான ஒரு அறிக்கை கொடுப்பார்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் இது மட்டுப்படுத்துங்க. ஆனால் இது தீவிரப்படுத்தப்படும் வந்து உடனடியாக நாம் ஒரு புரட்சிகரமான இந்த கடந்த கால 2 திராவிட கட்சிகளும் கிடப்பில் போட்ட பல விஷயங்களை நாங்கள் வந்து அப்படியே செகண்ட்ஸில் நாங்கள் பண்ணிடுறோன்ற ஒரு அவசரம் ஒரு காரணமாக அப்படி ஒரு நற்பெயர் எடுக்கலாமா, இல்லை அதுக்கு பின்னால் ஊழலா, இல்லை நற்பெயருக்கு துணிஞ்சு செய்கிற நடவடிக்கைகளா? நான் கரூரையும் சேர்த்து தான் சொல்கிறேங்க. கரூரில் வந்து அந்த இனாம் நிலம் இது சம்மந்தமாக இவ்வளோ விரைவாக செஞ்சுருக்கணுமா? இல்லை சார், அதான் நீங்கள் ஒரு பக்கம் இது நற்பேர் எடுக்கிறதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவசரமாக நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் அதில் அப்படி அவசரப்படும் பொழுது நீங்கள் இப்போ இந்த 2 பேர் மேலேயும் இது தெரியாமல் நடந்திருக்குமா அப்படிங்கும்போது அது ஊழல் குற்றச்சாட்டாக மாறிடும். அப்போ 2 பேர் யாரோ ஒருத்தர் இதில் ஏதோ தப்பு பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது, 2 பேருக்கும் தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை அவங்க தவிர்த்துட்டு தான் நீங்கள் அந்த சில வேலைகளை பார்க்கணும். இதற்கு யார் சரியான நபராக இருப்பாரோ அவரை வச்சு இதற்கான பதில்கள்லாம் பேச வைக்கணும். பிஜேபி ஒரு புறம் திமுகவை வரவேற்க தயாராக இருக்கிறது, அது இணைப்பு போகிறது ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திமுக நாம் தமிழரையும் நெருங்க தயாராக இருக்கிறத பார்க்குறோம். நான் வந்து
பாரதிராஜா அவர்களுடைய துக்க விழாவில் ஒருத்தர் கூப்பிட்டு பேசுகிறேன் சீமான்னு சொல்கிறதும் இன்றைக்கி களஞ்சியம் அவர்களும் விலகி இருக்கிறார். ஒரு சீனியர் தான், ஆனால் அவர் வந்து அது சொல்லி நீங்கள் தனி மனித தாக்குதலில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறீங்கன்ற குழப்பம்லாம் வந்திருக்கு. அப்போ அவர் வந்து திமுகவோட நெருங்கிட்டு இருக்காருன்றதுனுடைய சிம்டம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் களஞ்சியம் விலக நம்ம பார்க்குறோம். இந்த இது எந்த அளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும்? சார், இன்னைக்கு தேர்தலுக்கு முந்தையே சீமான் அவர்கள்ட்ட இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் பேசும் பொழுது விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னு நம்ம பேசலாம். ஆனால் சீமானோட வாக்கு வங்கியில் பெரிய பாதிப்பு ஏற்படும். அதுதான் எல்லாரும் நினைச்சோம். 8 சில பேர் ஒன்றா மாறிடும். 8% ஒன்று ஆயிடுங்க, 2 ஆயிடுங்க, 3 ஆயிடுங்கன்னு பேசுவாங்க. கடைசியாக 4 வந்து முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸில் தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. நீங்கள் வந்து இதோட ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு 1, 3, 6, 8ன்னு வந்தார். 8ல் சர்ன்னு வந்து பாம்பு குத்துன மாதிரி 4க்கு வந்துருச்சு. அப்போ இந்த 4 மறுபடியும் எந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கேள்வியும் ஒரு குழப்பமும் இருக்குது. கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியம்லாம் பேசினார். இப்போது தாவேக்கு வந்து தமிழ் தேசியமும் நாங்கள் பேசுகிறோம், திராவிடமும் பேசுகிறோம் அப்படின்னு அவங்க வேற ஒரு பாதைக்கு போயிட்டாங்க, இஷ்யூஸாக போயிட்டாங்க. இன்னொன்று, சீமான் அவர்கள் மட்டும்தான் விஜய் அவர்களை கடுமையாக அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தார். இப்போ அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவருக்கு வந்திருக்கும். மக்களுக்காக இவ்வளோ போராடுறோம், நம்ம நிறைய போராட்ட களத்தில் இருக்கோம், கத்தி பேசுகிறோம், ப்ரெஸ் மீட் அவ்வளோ பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்துமே மக்கள் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுக்கலையே. அப்போ தொடர்ச்சியாக இந்த கட்சியை தக்க வைக்கிறதுக்காகவாது நம்ம தனிச்சு போகிறது சரியாக இருக்குமா, இல்லை ஏதாவது கூட்டணி போகிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கும். நிறைய பேர் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட போயிடுங்க, அவர் வந்து உங்களுக்கு நல்ல டீசன்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸும் கொடுப்பாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் உள்ளே வந்துடலாம், எம்எல்ஏ உள்ளே வரலாம், நீங்கள் பேசலாம். இப்போ கூட அது தேர்தல் போயிருந்தால் ஒரு பெரிய நம்ம கண்ணுறுத்தல் இருந்திருக்காது. ஆனால் திமுகவையும் பெரியாரையும் அவர் கடுமையாக எதிர்த்தார். அங்கேயுமே அங்கே தான் இப்போ சுபவி உட்பட எல்லாருமே கதறாங்க, நீங்கள் வந்து எப்படி இது மாமன் சீர் கொண்டு போகிறீங்க, எப்படி இப்படி அப்படின்னு. அதாவது சார், நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சீமானும் ஒரு பெரிய நாம் தமிழர் கட்சியும் பெரிய குழப்பத்தில் இருக்கிறது, திமுகவும் பெரிய குழப்பத்தில் தான் இருக்காங்க. அவங்களுமே வந்து நீங்கள் ஒரு பக்கம் இந்த ஆட்சி கல்விதற்கான வேலைகள்லாம் யாரோ ஒருத்தர் பண்ணுறாருன்னா அந்த ரியாலிட்டிக்கு இன்னும் வரல. அவங்க ஆமாம் நம்ம தோத்துட்டோம், ஆமாம் சிஎம் விஜய் ஆகிட்டார் அப்படிங்கிற ரியாலிட்டிக்கு இன்னும் அவளை வர முடியலை. அது சட்டமன்றத்துலேயும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியும் சரி. ரொம்ப நான் என்ன சொல்கிறேன், திமுக ரொம்ப கோரான ஒரு திமுக. அவங்க கடுமையாக தான் பேசுகிறாங்க விஜய் அவர்களை பற்றி பேசும்போது. எப்படி சார் ஆனார் அவர் எப்படிங்க ஆனார், அதெல்லாம் ஆறுக்கான வாய்ப்பிலே கிடையாதுங்க, ஏதோ நடந்திருக்குங்க, இன்னுமே அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அந்த ரியாலிட்டிக்கு வராத காரணத்தினால அவங்க செய்கிற விஷயங்கள், எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே பயங்கர குழப்பத்தில் அவங்கள தள்ளுது. யாரை வந்து இன்னும் சொல்கிறேன் சார், இப்போ செய்தி தொடர்பாளர் யார் அனுப்பணும் யார் அனுப்பக்கூடாதுன்னு பெரிய குழப்பம் இருக்குது. அந்த கட்சிக்குள்ளேயே வந்து யார் சரியாக பேசுவோம் யார் சரியாக பேச மாட்டாங்க, எந்த இஷ்யூஸை கையில் எடுக்கணும் எந்த விஷயம் கையில் எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ தர்மேந்திர பிரதான் இஷ்யூக்கு ஒன்றுமே எடுக்கலை. இப்போ நீங்கள் அந்த அவங்க நிறைய விஷயத்துக்கு பேசுறது இல்லை. ஆமாம் சார், அது பேசல, இல்லை இது சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ தாம்பரம் சரத்து விஷயத்தில் பெரிய அளவுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, அந்த போராட்டம் பண்ணி எதுவுமே நடக்கலை. பெரிய அளவு எக்ஸ்போஸ் பண்ண சோஷியல் மீடியாவில் மக்கள் பார்க்குறாங்க, அவங்க டிசைட் பண்ணிட்டோம் அவர் அப்படி செஞ்சாரா செய்யலாங்கிறது அவங்க டிசைட் பண்ணட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த போராட்டத்தை பிக் பண்ணணுங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. கட்சிக்குள்ளே சீர்திருத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க, அந்த சீர்திருத்தம் பண்ணாமல் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பத்தில் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி வந்து எதை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணலாம். பட் ஆனால் இது ரியாலிட்டிக்கு வருமா, இப்போ நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் ஒன்றாக சேருமாங்கிறது அதெல்லாம் எலெக்ஷன் டைத்தில் சொல்கிறோம். இப்போ ரொம்ப நெருக்கம் கட்டினா கூட ஒருவேளை இப்போ நம்ம இப்போ பொது வேட்பாளருக்கு அவர் தன்னுடைய ஆசை வெளிப்படுத்திட்டு கூட அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறார் திரு சீமான். அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களை எதிர்த்து ஒரே ஒரு வேட்பாளர், விஜயனுடைய வேட்பாளர்களை எதிர்த்து நிற்கிற பொழுது அந்த எலெக்ஷன் பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து இப்போது இவங்க முன்வைக்கிற வாதம், இப்போ இன்னும் நேற்று வரைக்கும் சீட்டர் நம்ம என்ன சொல்கிறாரு, திமுக அதிமுக பாஜக எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வாதத்தில் நாம் தமிழரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எங்களை அடிக்க பார்க்குறாங்க. இப்போ ரஜினிகாந்த் ஒருத்தர் சொன்னார் 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்க பார்க்குறாங்கன்னு, அந்த மாதிரி இது போயிடுச்சு. அப்போ அவருடைய வாதங்களுக்கு ரொம்ப வலு சேர்த்துரும். நாங்கள் இதாங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு கூட்டணி இருக்குது, எல்லாரும் சேர்ந்து இப்போ சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். பொது வேட்பாளர் நீங்கள் அப்போ விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒன்று சேருவீங்களா அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தான் ப்ளஸ்ஸாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார். நிச்சயமாக அவர் தான் ப்ளஸ்ஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப உண்மையிலே ஒரு சூசைடல் மிஷனாக தான் இருக்கும் நான் பார்க்கின்றேன். நான் வந்து உண்மையிலேயே நீங்கள் திமுக அதிமுக முன்னாடி மாதிரி பிரிஞ்சிருந்து அது 3 கார்னர் கான்டெஸ்ட் ஆகிட்டு அதில் ஒருவேளை இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா சரி, மக்களுக்கு விஜய் மேலே ஒரு அபிப்பிராயம், ஒரு மாற்று கருத்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி திமுக இன்னும் ரொம்ப மோசமாக போயிடல, அதிமுக ரொம்ப மோசமாக போயிடல அப்படிங்கிற பார்வைக்கு வரலாம். இந்த மாதிரி இது கண்டிப்பாக அது சூசைடல் மிஷன் தான். அது சீமான் அவர்களே போய் நிற்கிறாங்க, சீமானே கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆளுங்களுக்கு நிப்பாட்டினா அது கண்டிப்பாக சூசைடல் மிஷன் தான். சரி, இப்போ இருக்கிற மந்திரிகள் நீங்கள் சொன்னீங்க ஒரு டீம் வெயிட் பண்ணுது, ஒரு பேஸ் வந்து காத்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஸில் யாருக்கெல்லாம் நீங்கள் பத்திரிகைகள் சில பேர் கூப்பிடுறாங்க, கமலி அவர்களை சொல்கிறாங்க, கீர்த்தனா அவர்களை கூட சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த பேஸில் இவங்களுக்கு பொருத்தம் இல்லாமன்றதை விட அவங்க பர்ஃபார்மன்ஸ் குறைவாக அல்லது விளம்பரம் மட்டுமாக இருக்குன்னு எந்தெந்த மந்திரிகளை உங்களால் சொல்ல முடியும்? சார், ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்க சார்,
இப்போ தாவேக்காவுடைய நபர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை வந்து அமைச்சர்களோ போகும்போது கூட ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டே போகிறாங்க. அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் பிரச்சாரத்தை அப்படிதான் பண்ணாங்க சார். அது எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா, நடுவில் வந்து நான் செய்தி படித்தேன், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அப்புறம் தேனி மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி சொன்னாங்கன்னு ஒரு செய்தியாக ஒரு வாரம் இதெல்லாம் எழுதுறாங்க. இந்த ஆட்சிக்கு அதான் பிடிச்சிருக்காது, நீங்கள் பண்ணுங்கிற அளவுக்கு எழுதுறாங்க. ஒர்க் பண்ணுறமா இல்லையோ, ஒர்க் பண்ணுற மாதிரி செய்தி எடுத்துக்கிட்டு வீடியோ போட்டு விட்டுற முதல்ல. இது பண்ணுறதுனால சில நேரம் என்ன கேட்டிங்கன்னா, ஆய்வுக்கு போகிறோம்னு சொல்லும் பொழுது அது பல நேரங்களில் சொந்த கட்சிக்காரங்களே வந்து முகம் சுளிப்பு ஏற்படுற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்த முகமது பர்வேஸ் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போகிறாரு, அந்த மருத்துவர் என்னமோ விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, எங்கே சிஎம் ஃபோட்டோவே இல்லை அப்படிங்கிறாரு. அவர் வந்தது அதுக்கு தானே. அது அவர் அந்த அடுத்த நாள் ஒருத்தரை பார்த்து ஏன் ஒரே டாக்டரே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்களா, அவரே வீட்டுக்கு போகிறாருன்னு கேட்குறாரு. நீங்கள் ஆய்வுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே மக்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்ன அதெல்லாம் அதுதான் அவரே சொல்லிட்டாரு, நீ போகிற ஆய்வு நமக்கு எதிராக முடிஞ்சிருமோ அந்த மாதிரி தான் ஆயிடுது. இப்போ அதனால சார் வானே பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே. இப்போ சீட்டர் கீர்த்தனா அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த குழந்தைகிட்ட பேசிய பிறகு சீட்டர் மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாரு, நான் ஆய்வுக்கு போகக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொன்ன பிறகு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கூட்டத்தில் வான் பண்ணாங்க, யாரும் தயவுசெய்து ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஆய்வுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டே வச்சுருங்க, யாரும் போகாதீங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் ஆனால் சார் அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நம்ம பார்க்கணும் சொன்னீங்கன்னா, இப்போ கீர்த்தனா அவர்கள்ட்ட தொழில்துறை இருக்குன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பெரிய துறை வேறு, பெரிய துறை சார், பெரிய துறை, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ அவங்கள வந்து இப்போ டிஆர்பி ராஜா அவர் நான் ஏற்கனவே விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் அவர் கொடுத்துட்ருக்காரு. இப்போது இந்த வேலை வாய்ப்புகளை பெருக்கணும், மறுபடியும் வந்து இன்வெஸ்டர்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வரணும், இதுதான் அவங்களோட பிரதானமான வேலை. இப்போ கடைசியாக வந்து கொரியா ஒன்று போனாங்க, அந்த கொரியா போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு, கொரியன் கவர்மெண்ட்டும் அந்த வந்துச்சு, பாஸ்போர்ட் இஷ்யூ சேர்த்து வந்துச்சு அந்த இஷ்யூ. அப்போ நான் சில நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது இவங்க என்னென்னா, இவங்க இண்டிவிஜுவலாக அவங்க போய் பேசுகிறாங்க, அவங்களாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கேட்கணுங்கிறதுலையும் ஒரு தெளிவில்லை, என்ன சொல்லணுங்கிறது தெளிவில்லை. என்ன சொன்னீங்க, அது எப்படி கூட செக்ரட்டரிஸ் யாரும் போக மாட்டாங்களா சார்? அந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் ஒரு தப்பு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது இதை அட்வைஸ் பண்ணால் நீ திமுகலான்னு கேட்குறாங்க. செக்ரட்டரியை பார்த்தோ இல்லை வந்து நீங்கன்னா பவர் இஷ்யூ ஏங்க இவ்வளோ வருதுன்னு கேட்கும்போது, சார் சீட்டர் நிர்மல்குமார்ட்ட போய் யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீ திமுக தானே சொல்லி கேட்குறாரு. அப்போ நாங்கள் எப்படி சார் அட்வைஸ் பண்ணுவோம்? அதை பண்ண மாட்டோம். இது நாங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் தான் இந்த பாஸ்போர்ட் இஷ்யூ கூட சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் போகணும்னு ஒரு அதிகாரி கூட அதுதான் சார் அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ போய் யாராவது ஒருத்தர் சார் நீங்கள் அவர் ஆக்சுவல் கேட்க வேண்டியது என்ன, மே 4ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பா பவர் இஷ்யூ சமாளிச்சிங்க, செந்தில் பாலாஜி என்ன பண்ணார், என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அது சொல்லாமல் ஒருத்தர் சார் இப்படி சமாளிச்சோன்னு அவங்களே முன்கூட்டி வரும்போது இல்லை நீ திமுக ஆளு, நீ வந்து தப்பாக தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நீ திமுக ஆளு, நீ தப்பாக தான் அட்வைஸ் பண்ணுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருப்பேன். இன்னொரு டேட்டா நம்ம பார்த்தோன்னா, இந்த வாட்டி வந்து பெட்டியை திறக்கும் பொழுது தபால் வாக்குகள் தாவேக்கு நிறைய விழுந்துருது. அரசு ஊழியர்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் அவங்களை கொச்சப்படுத்துற மாதிரி நீ திமுக கேட்டுட்டு இருந்தால் அவங்க வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பெரிய ஐடியா இருப்பாங்க, பண்ணுறதப்ப விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அவங்க கொரியா போகும்போது சரி, எல்லாரும் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டுப்பா விட்டுருங்கப்பா. ஸோ அவங்களுக்கு போய் யாரை மீட் பண்ணுறது தெரியும், பட் என்ன பேசுறது, அவங்களுக்கு என்ன ப்ரொப்போசல், என்ன நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோங்கள பெரிய குழப்பம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் அவங்க திணறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் மற்ற அமைச்சர்களுமே வந்து பெரிய அளவில் இன்னும் தங்கள் துறை சார்ந்து விஷயங்களை கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது போக்குவரத்து அமைச்சர் பார்த்திபன் 2 இன்சிடென்ட்ல தான் பார்த்தோம். அவர் அந்த ரீல்ஸில் தான் மாட்டினார். அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நீ சாப்பிட்டு வந்திருக்க, சாப்பிடலன்னு சொல்லி கேட்டார். ஓல்வோ பஸ் யாருக்கு ஓடுதுங்கிறது தெரியாமல் அதெல்லாம் பண்ணுது. இவங்க எல்லாரும் துறையில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதோட, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்றைக்கும் செக்ரட்டரியேட்டில் போனால் நீங்கள் அமைச்சர் ஆனந்தோட ரூமில் எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட பனையூர் அலுவலகமாக மாறி இருக்குது. ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, யாராவது மாடத்தில் யாராவது ஒருத்தர் வரானா, அதே அவன் தானே பார்த்துக்கலாமா போட்டுக்கலாமாங்கிறாரு. அவர் போய் பிளஸ்ஸிங் வாங்கப்போங்கிறது காலில் விழுகிறாங்க, இது பண்ணுறாங்க, என்னமோ நடக்குது. இப்படி தான் நடந்துட்டு இருக்கே தவிர ஒவ்வொரு துறையிலையும் என்ன வேலைகள் நம்ம பண்ணணும். ஏன்னா பட்ஜெட் இப்போ வந்துருச்சு, பட்ஜெட் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம துறையில் என்ன அசட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொபோசல்ஸ் வைக்க போகிறோம், என்ன ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன. இன்னொரு சார் இப்போது பொதுவாக இப்போ என்ன, இப்போ சிஎம்டியில் கூட ஒருத்தர் பார்த்து பேசுவாங்க, என்னங்க ஏதாவது கவர்மெண்ட் ஒழுங்காக இருக்கா, லஞ்சம் எப்படி சார் லஞ்சம் வாங்குவாங்க, எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு சார், எந்த ப்ராஜெக்ட்டும் நடக்கலை, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸாக போட்டுறாங்க, இங்கே தூக்கி அங்கே தூக்கி மாற்றி அடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அதனால் வேலைகள் எல்லாமே இருக்கின்ற வேலைகளை கூட அது மட்டும் பண்ணுங்கள், புதுசாக எந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கல. அப்போ ஆப்வியஸ்லி கமிஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது, அதுதான் நடக்கும் போது தான் சொல்லி தெரியும். அப்போ இவங்க வந்து இன்றைக்கி பல டெண்டர்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க ஒரு பக்கம் பார்க்க. அதே சமயத்தில் சார் இப்போ நீங்கள் அமைச்சர் ஆனந்தோட துறை, நீங்கள் இதில் ஊரக உள்ளாட்சியும் அதே மாதிரி நீர்வளத்துறை, இப்போ 2 இதில் பரப்புரை இயக்கம் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பக்கம் அவங்க அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பஞ்சாயத்தில் ஒரு டெண்டர் எடுக்கிறதுனா நீங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த யார் வேணாலும் எடுக்கலாம், சில பக்கத்து மாவட்டத்தில் கூட எடுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கன்துறைங்கிற பஞ்சாயத்தில் அந்த ஊராட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும்னு அவங்க டெண்டரில் ரூல்ஸ் போடுறாங்க. இது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகக்கு சாதகமாக அது நடக்குது. ஏன்னா திமுக இருக்கிறவங்க தான் வந்து அங்கே முருகேசன் யார் கவிதா முருகேசன் யாரோ அவங்க சாதகமாக நடக்குது.
பட் இது ஆனந்த் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பொள்ளாச்சியில் வந்து கான்ட்ராக்டர் நேரடியாக வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு WRDயில் வரது, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வரதுல நேரடியாக வந்து என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொறியாளர் சொல்கிறார், ஒப்பந்தக்காரர். அவர் ஏன் மீட் பண்ணணும் சார்? டெண்டரோட பர்பஸுங்கிறது குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு. யார் நம்ம கம்மியாக கோட் பண்ணுவாங்க? இன்றைக்கி இருக்கிற பல டெண்டர்ஸ் வந்து என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு இவரோட டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது. இன்னொன்று 5 லட்சத்துக்கு குறைவான டெண்டர்ஸில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் வந்து 15 நாட்கள் கொடுப்பாங்க. இன்றைக்கி 30 நிமிஷம் அப்லோட் டைம். 30 நிமிஷத்தில் அப்லோட் பண்ணுறேன். என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு செட்டிங் பண்ணியாச்சு, ப்ரீசெட் பண்ணிட்டாப்பா, நீ போட்டுப்பா, வேலை முடிஞ்சிருச்சு. ஃபோன் பண்ணி, சார் தம்பி நீ போட்டு அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட்டை, நான் அப்ரூவ் பண்ணிட்டேப்பா, நீ டெண்டர் எடுத்துகிட்டு போப்பா. இது வந்து ஊழலுக்கு தான் வழிவகுக்கும். நீங்கள் உண்மையிலே டெண்டர் ப்ராசஸ்ங்கிறது நிறைய பேர் கலந்துக்கலாம். அதில் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அதில் யார் குறைவாக இருக்குது. இதில் நீங்கள் அமைச்சர் ஆனந்த் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா விஜய் அவர்களால்? இப்போ நீங்கள் வந்து கட்டம் கட்டப்படும் அமைச்சர் அப்படின்னு ஒரு 5 பேர் போட்டாங்கன்னா அமைச்சர் ஆனந்த் எடுக்கணுமா? எடுக்க முடியாது. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு வந்து சார், நீங்கள் வந்து ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம், கிழமை நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்களை பார்த்தோம் சார். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக அதில் கரப்ஷன் நடந்திருக்கு. நானே சில பேர்கிட்ட பேசினேன், நான் 5 கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன். சில பேர் எதாவது பார்த்து பண்ண முடியுமா, நீங்கள் எதாவது வாங்கி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் வர்றாங்க. இதில் என்னென்ன நிறைய பேர் சொல்ல, நேற்று கூட கோர்ட் ஒரு பார்வை சொல்லிருக்கு, அதெல்லாம் திமுக அதிமுக ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன அதில் அப்போ ப்ராப்பராக தானே நடந்திருக்கு, தாவேக்க ஆட்கள் மட்டும் இல்லை, கட்சி சார்பான ஆட்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சிக்கலானு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தாவேக்க ரொம்ப சில அணிகள் மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்டாங்க. அதில் வழக்கறிஞர் அணியோட பேரெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாரே ரெஜிஸ்டர் ஆகாத ஆள். நான் திருப்பதி கிளம்பிட்டேன், போஸ்ட் ஸ்டிக்கர் எடுத்து வண்டியில் ஒட்டு, லாயர் அட்வொகேட் ஒட்டுங்கிற மாதிரியான ஆட்கள். அப்போ அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து பிபிஇ இல்லை வந்து ஜிபி அடிஷனல் பிடர்ஸ் இதெல்லாம் ஆகணும், 7 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, திமுக அதிமுக ஆட்கள் இப்போ எவ்வளோ அவங்க கொடுக்கணும், மாடு சிலரை பார்க்குறாங்க, தாவேக்க மாடு சிலரை 5 ரூபா கொடுத்துருப்பா, 10 ரூபா கொடுத்துப்பா, பெரிய லெவலில் கரப்ஷன் நடந்துருக்கு. இந்த பொறுத்த வரைக்கும் இது என்ன சிக்கல்னா, நீங்கள் ஜுடிஷியலில் அப்பாயின்மெண்ட்ஸில் கரப்ஷன் நடந்துச்சுன்னா அது எப்படி எங்கே நேர்மையாக இருப்பாங்க? இது ஊழல் தலைவரிச்சு ஆடும். நாளைக்கு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு வராரு, அவர் பெயில் மூவ் பண்ணுவார், என்னப்பா பண்ணணும், பிபி எதிர்க்காமல் இருக்க சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ பிபி ஒரு 2 ரூபா கொடுத்துருப்பா, கரெக்ட் பண்ணிப்பா. இது நடக்குமா நடக்காதா? ஸோ இது நடந்துச்சு. சீட்டா நிர்மல்குமார் போய் கேட்குறாரு, கேள்வி எழுப்புறாரு, எல்லா மாடு சிலர் வச்சுட்டு கேள்வி எழுப்புறாரு, நீங்களாம் தப்பு பண்ணிங்கிறது தெரியும், இதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது, 6 மாதம் டைம், டெம்பரரி போஸ்டிங்ஸ் தான் எல்லாரும், பர்ஃபார்மன்ஸை நாங்கள் பார்ப்போம், இல்லாட்டி தூக்கிறோம்னு சொல்லி சொல்கிறார். பட் ஆனால் இது என்ன பிரச்சனைனா, இது அப்பாயிண்ட் ஆன ஆட்கள் பல பேர் லஞ்சம் கொடுத்து இந்த போஸ்டிங் வந்திருக்காங்க. அப்போ இது குறித்து விஜய் அவரோட பார்வை என்ன? ஒரு பக்கம் நாங்கள் கரப்ஷனை ஒழிச்சிருவேன்னு சொல்லி சொல்கிறீங்க, கரப்ஷன் யார் பண்ணாலும் நாங்கள் அடித்து தூக்கிறோம்னு சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் இது என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு சில பேர் வந்து இன்னும் துறை ரீதியாக தங்களுடைய வேலை என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த துறைக்கு நான் தான் அமைச்சரா, ஓகே இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலே பெரிய குழப்பம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை கற்றுக்கிறவங்க ரெடியாக இல்லை, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க ரெடியாக இல்லை, எதுக்கு செக்ரட்டரிக்கு போகிறோம் சும்மா போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால அவங்க நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அடுத்ததாக நடக்க போகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அட்லீஸ்ட் கேள்வி நேரம் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கணும். நான் போன வாட்டி கேள்வி நேரம் இல்லைன்னு பண்ணிட்டாங்க, இப்போ அந்த வாட்டி நீங்கள் கேள்வி நேரம் இல்லைன்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அமைச்சர்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் அந்த புத்தக பயிற்சியெல்லாம் வச்சிங்க, புத்தக பயிற்சி நடந்த பிறகு நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் கேள்வி நேரம் வினாடி வினா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதற்கு நீங்கள் தயாராக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ உங்களை நீங்கள் நிறைய வந்து என்ரிச் பண்ணணும், தயார்படுத்திக்கணும். அதான். ஆனால் பண்ணாமல் இருந்தால் என்ன பிரச்சனை ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமைச்சர் ஆனந்த் சொல்கிற மாதிரி செகண்ட் ரவுண்டில் இவங்களாம் அப்போ இவங்களுக்குலாம் பதில் சொல்ல தெரியல, இவங்க கற்றுக்க ரெடியாக இல்லை, இல்லை இவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்னும் இப்போ நேற்று ஒரு வார இதழில் ஒரு 2-3 அமைச்சர்கள் மேலே நீங்கள் ரொம்ப கால்நடைத்துறை, பால்வளத்துறை இதெல்லாம் பெரிய டெண்டர்ஸ் எல்லாம் வெவ்வேறு அவார்ட் ஆகிட்டு இருக்கு, ஆவின் தலைவருக்கு 50 லட்ச ரூபா பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துச்சு. உயர்கல்வித்துறை காங்கிரஸ் வசம் இருக்கிறது, அதில் அவங்களோட மனைவி வந்து எல்லா டிரான்ஸ்ஃபர்ஸையும் பார்த்துட்டு இருக்காங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறாங்கிற செய்திகள்லாம் இதெல்லாம் அந்த பத்திரிகையோட செய்திகள். இப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஊழலே இல்லாத ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதற்கு ஒரு மாறாக இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய இடைத்தேர்தலில் மீண்டுமே கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர், ராணிமலையில் விஜயபாஸ்கர், ஆல்மோஸ்ட் நம்ம அதை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் மந்திரி சபையிலும் அவர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிங்லாம் போடாமல் உள்ளே வந்திருப்பாராங்கிறது பெரிய கேள்வி தான் சார். அவர் இன்னைக்கு வந்து இப்போ நான் ராணிமலையில் அவர் தாவேக்க போகிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுடைய படத்தை, அவரோட முகத்தை மட்டும் எடுத்துகிட்டு அவருடைய ஃபோட்டோ வச்சு ஆட்டோலலாம் நிறைய ஃபோட்டோலாம் போட்டாங்க. நம்ம பார்த்தோம், அவர் வேட்டியை தூக்கி போட்டு காக்கி மாட்டுக்கு மாறிட்டார், இனிமேல் வேட்டி தேவையில்லடான்னு சொல்லி வந்துட்டார். அதே பேட்டர்னில் வந்துட்டார். வாரம் கிஃப்ட் அவர் கொடுக்குறாரு, மைசூர் பாக்கு, நெய் டப்பா போன வாரம் கொடுத்தாரு. இந்த வாரம் ஒவ்வொரு கலர் பையில் ரோஸ் பை, மஞ்சள் பை, அந்த பையன் கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ இவ்வளோ வந்து டிக்ளேர் எலெக்ஷன் பண்ணாதனால இப்போ எந்த டெஸ்டிங் இது பரிசோதனையும் கிடையாது. ஆமாம், கிடையாது, எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவர்
கண்டிப்பாக அமைச்சர் அதற்கான வேலைகளை பார்ப்பார். அவர் வந்து உள்ளே வந்துட்டு முதல்ல எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆன பிறகு எனக்கு அமைச்சர் போஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று, இப்போ தாவேக்கள் இருக்கிறவங்களுக்கே விஜயபாஸ்கர் வந்ததில் கடுமையான கோபம் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தலை வெற்றி பெற்ற போது விஜய் முகத்திற்கான வாக்குன்னு சொன்னீங்க, இன்றைக்கி விஜய் முகம் வந்து குறைஞ்சி போயிடுச்சா, அப்போ அதை விட விஜயபாஸ்கர் முகம் நமக்கு முக்கியமாயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இது அவள் நெகட்டிவ் தான். தூய சக்தின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் போன்றவர்களை இப்போ குட்கா கேஸில், நீங்கள் வந்து கனிமூல கேஸில், இவ்வளோ கேசஸில் மாட்டிருக்க விஜயபாஸ்கர் அவர்களை கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன? இன்னொன்று, விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் முழங்கும் பொழுது தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன்னு ஒரு பக்கம் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ தொட்டவனை விடமாட்டேன்னா அர்த்தம் என்ன, கட்டி பிடிச்சிக்குங்களா நீங்கள் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அப்போ இந்த கேள்விகள்லாம் வந்து தாவேக்கு ஒரு மைனஸாகத்தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பட் எகன் இடைத்தேர்தல் எப்போ நடக்குங்கிற கேள்வியும் இருக்குது. நம்ம ஏன்னா இப்போ கோர்ட் வந்து திருச்சி கிழக்கு தவிர மற்ற இடங்களுக்கு எப்போ நடக்குங்கிற கேள்வியும் இருக்கிறது. அது நடக்கும்போது ஆனால் கண்டிப்பாக விஜயபாஸ்கர் போன்றவர்கள் நிற்பாங்க. ஆனால் நான் புதுக்கோட்டையில் வித்தியாசம் பண்ணாது, நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க விஜயபாஸ்கர் தோக்கடிச்சுருவாங்க பாருங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்க ஒரு பக்கம், அது எப்படிங்க விசிலும் சேருது, ஏற்கனவே அவர் வந்து 60,000 ஓட்டு விதத்தில் இவ்வளோ பெரிய அலையிலேயே 60,000 ஓட்டு விதத்தில் ஜெயிக்கிறார், அவர் எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருப்பார். அப்படி இல்லை பாருங்கள், இந்த வாட்டி இது தோப்பார், இது வந்து ஒன்று திமுக ஜெயிக்கும் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சில பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. பார்க்கலாம் சார். ஏன்னா இப்போ கர்நாடகா மக்கள்லாம் நம்ம பார்த்தோம், காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் சேரும்போது மக்கள் வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டு மக்கள் வேறு மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.